ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும், இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்போது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பல நாள் திருட ஒரு நாள் வந்து கையங்களும் வந்து மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பல நாள் செஞ்ச தப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து வசமாக வந்து நம்மளுடைய கார்த்தி சார் கையில் எல்லார் கையிலையும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவளுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் தாலியில் வந்து பிடிங்கிட்டு அவளை வந்து அங்கேருந்தே வந்து நம்மளுடைய கார்த்தி வந்து தலைமுழுங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த கார்த்தியும் போயிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பைரி கூட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்து நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து பயங்கர அடி விழுதுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து சேர்த்திக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு இந்த அஞ்சலியை கூட்டுக்கிட்டு வந்து வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணிக்கு எல்லா விஷயம் வந்து தெரிய வந்திருக்குங்க. தெரிய வச்சதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியோட அம்மா லட்சுமியும் 2 பேரும் இருந்துக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வரப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி வந்து என்ன சொல்கிறாங்க, அஞ்சலி சிந்தாமணி இந்த வீட்டுக்குள்ளே வந்து கால் அடி எடுத்து வச்சிங்களா கண்ட துண்டமாக வந்து வெட்டி போட்டுருவேன். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த வீட்டிலேயே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, இது வந்து எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்கள் வீடா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மாசிலாமணி கேட்கறது பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலியும் சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன சிந்தாமணி உன் மகளுக்கு வந்து போயிட்டு நல்லா வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. அவள் வந்து போலி கர்ப்பன்னு நடித்து மாப்பிள்ளையோட குடும்பத்தையே வந்து ஏமாத்திருக்க. ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அந்த குடும்பத்தில் வந்து வாழாத இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம்லாம் வந்து பண்ணியிருக்காளே, நீலாம் ஒரு தாயா, நீயே வந்து அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் வந்து நடத்திருப்ப இந்த நாடகத்தை எல்லாமே வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து தெரியாதுங்க, அவள் தான் வந்து பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏண்டி இப்படி வந்து உங்கள் அப்பா கையிலாவது வந்து உண்மையை சொல்கிறீங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம் அப்பா நான் தான் வந்து பண்ணேன், இலக்கிய வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டு என்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி உன்னை வந்து கட்டின வீட்லேயே வந்து ஏற்றுக்கல, பெற்ற வீட்டில் நாங்கள் எப்படியே ஏற்றுக்கிறது, உன்னை வந்து தலைமொழியாச்சு, இனிமேல் வந்து நீ என் பொண்ணே இல்லை அப்படின்றாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னாமணி லட்சுமி உன் பொண்ணு வந்து நல்லா வந்து ஏற்றி விட்டாளா எங்கள் வீட்டுக்கார் கையில், உன் பொண்ணு தாண்டி என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுக்காகவே வந்து பிறந்திருக்கா போல இருக்கு. என் பொண்ணு என்ன பண்ண என்ன, அவளை ஏண்டி உன் மகன் வந்து சீன்றா, அவள் வந்து எப்படி ஃப்ராட் பண்ண என்ன, எது பண்ண என்ன அப்படின்றது சொல்கிறாங்க. இலக்கிய எப்பயுமே வந்து நல்லதுக்காக வந்து பாடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சொல்கிறது கேட்காது. பார்த்தீங்கன்னா இந்த சின்னமணி இந்த ஓவராக வந்து பேசிட்டு போகிறாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நான் எங்கப்பா இங்கேருந்து போனால் நான் வந்து செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி நீ போய் வந்து செத்து தொலை, நீ வந்து என் வயிற்றில் பிறந்ததுக்கே வந்து கேடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வா உனக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி வந்து லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வரலன்னா உன்ன மாதிரியே வந்து ஃப்ராட் தனம் பண்ணுறதுக்கும் ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கும் வந்து கற்றுக் கொடுத்து இன்றைக்கி வந்து வாழ்க்கையை போய் எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பார்க்குறியா, நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியா, மரியாதையோட சொல்கிறேன், அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படின்றது சொல்கிறாங்க. வரப்போ எபிசோட் எது நடக்கும் இந்த வீடியோ லைக் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.